கௌதம், தயவு செஞ்சு என்ன நிம்மதியா வாழ விடு கௌதம். என்னையும் என் புருஷனையும் இப்படி பிரிச்சு கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது கௌதம்? என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? ஏன் கொடுமைப்படுத்துற கௌதம்? நீ இப்ப இப்படி அழுகுற தெரியுமா? இத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காக தான் உன்னை கொடுமைப்படுத்துறேன். என்ன விட்டுடு கௌதம். என் புருஷன் மனசுல விஷத்தை விதைக்காத கௌதம். அவர் என்ன சந்தேகப்பட்டு தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணாத கௌதம். இதோட நிறுத்திடு கௌதம். ப்ளீஸ் கௌதம், போதும் எல்லாமே ப்ளீஸ். போதுமா? இப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்க. அதுக்குள்ள போசனா எப்படி? இன்னும் நீ அழ வேண்டியது எவ்வளவா இருக்கு. சரி பட்டா, பை. கௌதம், கௌதம் ப்ளீஸ் சொல்றது கேளு. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்ன மாதிரி நானும் புதுசா கல்யாணம் ஆனவன் தான். உனக்கும் உன் புருஷனுக்கும் நடுவுல சண்டை சச்சரவா இருக்கிறதுனால நானும் என் பொண்டாட்டியும் உங்களை மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா லைஃப ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட நானும் என் ஒய்ஃபும் வெளியில ஜாலியா லாங் டிரைவ் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரி நீ கூப்பிட்டியே, என்னதான் இருந்தாலும் எக்ஸ் லவர் ஆச்சே, சரி பார்த்துட்டு போலான்னு வந்தா சும்மா ஒப்பாரி வச்சு சீனை போட்டுக்கிட்டு இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு காண்டாவுது. தயவு செஞ்சு போயிடு. கௌதம், கௌதம் சொன்னா கேளு கௌதம். சொன்னா கேட்க மாட்டியா? டேய் நில்றா. யவா ஓஹோ, போன்ல நான் உங்ககிட்ட என்ன அடிக்க ஏதாவது ஆள் செட் பண்ணியான்னு கேட்டது கரெக்ட் தான் போலயே. நீ அடிக்க கூட்டு வந்த ஆளு இவங்க தானா? வெரி குட், வெரி குட். என்ன அடியால் மேடம், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம வாடா போடான்னு பேசுறீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ரோஹிணி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ரோஹிணி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஐயோ பயமா இருக்கு. என்ன எதுவும் பண்றதுக்கு அடியால் மேடம், யாராவது காப்பாத்துங்க. டேய் ரொம்ப கிண்டல் பண்ணாத. உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேன். அதனாலதான் வேல்வெளிக்கு சம்பந்தம் பேசினேன். நீ இவ்ளோ கேடு கிட்ட அயோக்கியனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க நினைச்சு பார்க்காது என்னோட தப்பு இல்லையா மேடம்? வேணாம் கௌதம், நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பவே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பா போட்டுரு. அதான் உனக்கு நல்லது. நாத்தனாருக்காக நியாயம் கேட்டு வந்த அண்ணியார். எப்படி டைட்டில் சூப்பரா இருக்குல்ல? நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் தலைப்பு செய்தியா கொடுத்துடலாமா? ஏய், நீ தேவையில்லாம அனாவசியமா ரோஹிணி வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. இதனால நீதான் பிரச்சனையில மாட்டுவ. உனக்கு நான் நல்ல விதமா சொல்றேன், ஒதுங்கி போயிடு கௌதம். என்ன மிரட்டுறீங்களா? நான் எந்த பிரச்சனையிலயும் மாட்ட மாட்டேன். இவ தான் மாட்ட போறா. இவளை நான் விட மாட்டேன். இவ புருஷன் கூட ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா வாழக்கூடாது. வாழவும் விட மாட்டேன். பாக்குறீங்களா? ஏய், இவ வாழ்க்கையை கெடுக்கிறதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? இவ என்ன உனக்கு பாவம் பண்ணா? நீதானே இவளை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தன. இவ உன்னை எவ்வளவு நம்புனா? இவ கழுத்துல தாலி ஏற போற கடைசி நிமிஷத்துல கூட ஓம் பேச்ச கேட்டு ஒன்ன நம்பிதான் வந்தான். ஆனா நீதான் இவளுக்கு துரோகம் பண்ணி வேல்வழிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன்டா அவளுக்கு துரோகம் பண்ண? ஏன் இவ வாழ்க்கையை அழிக்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்க? காரணமே இல்லாம இவளை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கியே. தப்பே செய்யாம இவளை தண்டிக்கிறியே. ஏன் இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் ஒண்ணும் இவளை காரணம் இல்லாம கொடுமைப்படுத்தல. இவ தப்பு பண்ணாம இவளுக்கு நான் தண்டனையும் கொடுக்கல. காரணமும் இருக்கு, தப்பும் இருக்கு. இதுக்கு காரணம் நீயும் உன் புருஷனும் தான். ஏய், என்ன உளறிட்டு இருக்க நீ? நானும் என் புருஷனுமா? நான் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்றேன். நம்ம முத சந்திச்சது எப்ப தெரியுமா? எப்படி தெரியுமா? எல்லாம் மறந்து போச்சுல்ல? ஞாபகப்படுத்துறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல
அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது. அது ஒரு நரகமான நாள். என் லைஃப்லயே வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன்.